ஒரு வாரம் தாண்டிய பிறகு அந்த துக்கம் ஆழமாக அவருடைய மனதை போட்டு அழுத்தி மாரடைப்பு மௌத்தாயிட்டார். டாக்டர் தான் மௌத்தாயிட்டார். இப்போ அந்த தந்தை எந்த அளவுக்கு மன வருத்தப்பட்டிருப்பார்னு பாருங்க. அவரை கொண்டு போய் கபூரில் அடக்கம் பண்ணிட்டு நாங்கள்லாம் இங்கே பின்னாடி வரோம். தன்னுடைய தந்தையினுடைய கபரின் மீது பீஷாப் செய்கிறான். கண்ணிருக்க பார்த்த காட்சிகள். அந்தந்த பருவத்தின் போது அவர்களுக்கு அந்த கல்விகளை கொடுக்க நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால், பிற்காலத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தினுடைய இந்த மோசமான சூழ்நிலைகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இது போன்றுதான் தள்ளப்படுவார்கள். மேலான பேசுவர்களே, என்னதான் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம பார்த்து வளர்த்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தினுடைய மோசமான சூழ்நிலைகள் என்ன ஆகிறதுன்னு சொன்னா, நம்மளுடைய பிள்ளைகள் வழிகேட்டில் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக ஏராளமாக இருக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்குள்ள மட்டும்தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை தாண்டி போய் வெளியே பார்த்தா தான் தெரியும் நம்மளுடைய சூழ்நிலைகள் எந்த நிலைமையில இருக்கு. மேலான பேசுவர்களே, அதிகமாக நம்மளுடைய வருங்காலத்தின் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுடைய வாரிசுகள் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு கால் நம்மளுடைய வாரிசுகள் மீது கவனம் செலுத்த தவறிட்டோன்னு சொன்னா, பிற்காலகட்டத்தில் இது போன்ற சூழ்நிலைகளுக்கு நம் பிள்ளைகள் தள்ளப்படும் போது, அப்ப நம்ம என்ன விஷயங்கள் சொன்னாலும் சரி, அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைகள் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்னா நல்லது எது கெட்ட இது எது என்று சொல்லப்படக்கூடிய அந்த பருவம் தாண்டிருச்சுன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் என்ன ஆகிடுவாங்கன்னு சொன்னா, அவனுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஆதரிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை வரும்போது அதை அவர்கள் கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். மேலான பேசுறவர்களே, அதிகமாக நம்மளுடைய குழந்தைகளின் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்முகளில் இவர்கள் தேர்ச்சி பெறுவதற்காக என்ன செய்யணும்னா, மக்தபனுடைய மதரசாக்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிரிட்டிஷ்காரனே ஒழிக்கணும்னு நினைச்சா இந்த மதரசாவை. இன்னைக்கு அதன் பிரகாரம் தான் என்ன செய்யப்பட்டுருச்சு, நம்மளுடைய பிள்ளைகளுடைய நேரங்களை சுருகணுங்கிறதுக்காக வேண்டி காலையிலேயே 8:30க்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், அவன் ஸ்கூலை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 8:30க்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் நின்றணும். நம்ம நிறுத்துறோமா இல்லையா? கொண்டு போய் இவன் குளிக்கிறானா இல்லையோ, காலையில் வெளிக்கு போனானா இல்லையோ, டக்குன்னு குளிக்கிறோம், போகிறோம் வரோம், கொண்டு போய் பிள்ளைகள் என்ன செய்கிறோம், காலங்காலத்தில் கொண்டு போய் ஸ்கூலில் தள்ளிடுறோம். அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அதே நிலைமையில தள்ளப்படுகின்ற பொழுது அவனுக்கு வேற வழியே இல்லாமல் ஃப்ரீடம்காக வேண்டி வேற வழிகளை அவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து விடுகிறான். மேலான பேசுவர்களே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய விஷயங்களில் நம்ம அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் சரி, நம்மளுடைய பிள்ளைகள் தள்ளப்படும் போது இது தவறு இது சரிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு வரணும். ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் சரி, கெட்ட விஷயமா இருக்கட்டும் சரி. ஹாஸ்டலினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பாருங்க. தவறுதலான பழக்கங்களுக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை கொடுத்திருந்தோன்னு சொன்னா, அவர்களுக்கு சரியான நேரத்தை கொடுத்திருந்தோன்னு சொன்னா, அவர்களுக்கு சரியான முறையில் நம்ம இது பண்ணியிருந்தோம்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் தயாராக இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்வாங்க, அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தையும் நம்ம இதெல்லாம் தவறுதலாக நம்ம சரியான முறையில் அவர்களை வழிநடத்துவதை விட்டுவிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தொழுகையே போக மாட்டேங்கிறான், ஓதவும் மாட்டேங்கிறான், வீட்டில் அனுசரிக்கவே மாட்டேங்கிறான். ஒரு தந்தை சொல்றாரு, இவன் போன் வாங்கி கொடுத்தது போதும் சரி, அதுக்கப்புறத்துல இருந்து இவன்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டான்னு சொல்லி ஒரு தந்தை சொல்லுகிறார். மேலான பேசுகிறவர்களே, நல்லா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்மளுடைய குழந்தைகளை நாம் சரியான முறையில் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தாரைன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி காந்தி கிராமம் பள்ளிவாசல் இஸ்மாயில் யூசுஃபி மௌலானா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم
ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெரிய கிருபையில் ஒரு நிரப்பமான மனமகிழ்வான ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மஜ்லிஸினுடைய ஒரு பெரும் சிறப்பே அலங்காரமே எங்களுடைய உயிரிலும் மேலான ஹசரத் பெருந்தகை அவர்கள் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு முன் உதாரணமான ஒரு பெரும் செயல்பாடு, ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் இந்த மஸ்ஜிதை வைத்து பல ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே முழு கரூருக்கும் ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதையும் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களையும் குறிப்பாக இமாம் அவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் இதனுடைய சேவைகளும் பணிகளும் மென்மேலும் வளர்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே, நேற்றைய இரவு கூட இஷாவுக்கு பிறகு இந்த மைக் செட்டு ஸ்பீக்கர் எல்லாம் சரி செய்யணும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக மௌலானாவோட சேர்ந்து இது சம்பந்தமாக இரவில் பேசி கொண்டிருந்தோம். அப்போது கூட ஹசரத் சொன்னாங்க, கிட்டத்தட்ட கரூரில் பழங்கால மஸ்ஜிதுகளுடைய வரிசையில் நம்முடைய பசுபதிபாளையம் மஸ்ஜிதும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு நீண்ட நெடிய தீனுடைய சேவையில் இந்த பள்ளிவாசலினுடைய பங்களிப்பு ஒரு அபரிதமானதாக இருக்கு என்பதாக சொல்லி நினைவு கூர்ந்து பேசி கொண்டிருந்தோம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு பாரதூரமான விஷயமாக இந்த பள்ளிவாசலுடைய சேவைகள் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி சாஃப் மருஹூம் ரவுஃப் ஹசரத் என்பதாக சொல்லி எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படக்கூடியவங்க, அவங்களுடைய பெரிய கவலையில் இந்த மஹல்லாவாசிகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பில் ஒரு நீண்ட காலமாக ஒரு தீனுடைய சேவைகள், குறிப்பாக மதரசாவினுடைய சேவை, அதிலும் குறிப்பாக மக்தபுடைய சேவையில் ஒரு முன்மாதிரியாக இருந்துகிட்டு இருக்கு. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், உண்மையிலேயே நம்முடைய காந்தி கிராமம் பள்ளிவாசலில் நம்முடைய மக்தபில் பல விஷயங்களை நான் இந்த மக்தபை முன்வைத்து தான் எடுத்தேன். என்னுடைய மக்தப் பிள்ளைகளுடைய யூனிஃபார்மாக இருக்கட்டும், பாடத்திட்ட முறையாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மக்தபில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ இதை அப்படியே ஜெராக்ஸாக தான் காந்தி கிராம மக்தப் மதரசாவிலையும் பார்க்கலாம். அந்த 2 மஹல்லா வாசிகளுமே இங்கே இருக்காங்க, கண்டிப்பாக தெரியும். ஒரு முன்மாதிரியாக நாம் ஹசரத் இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை செய்து இந்த மக்தபை அப்படியே முன்மாதிரியாக வைத்து நம்முடைய மக்தபில் நாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். எனவே அந்த அளவுக்கு ஒரு பெரிய தீனுடைய சேவை அல்லாஹ் இதோடு இல்லாமல் ஒரு நிஸ்வான் மதரசா என்பதாக இல்லாமல் இதற்கு அடுத்து பெண் பிள்ளைகளுடைய ஹிஃபது மதரசா இங்கு ஆரம்பிக்கப்படணும். இன்னும் பெரும் தீனுடைய ஸ்தாபனங்கள் இதாராக்கள் இங்கு உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய ஆலிம்கள் ஹாஃபில்கள் உருவாகக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தை, இந்த பகுதியை, இந்த மஹல்லாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே, அடிக்கடி ஹசரத் அன்வர் மௌலானா சொல்லுவாங்க இந்த ஆயத்தை சொல்லி, நம்முடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் குர்ஆனில் சில ஆயத்துகள் வருது. அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் பொருள் செல்வங்களும் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, மனித வாழ்க்கையினுடைய அலங்காரமே அதுதான். குழந்தைகளும் குடும்பமும் செல்வமும் இதுதான் மனித வாழ்க்கையில் அலங்காரம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுடைய பொருள் செல்வங்களும் உங்களுக்கு குழப்பம். எங்க போனாலும் சில விஷயங்கள்ல குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அமல் செய்ய விட மாட்டாங்க, நலவான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு குழப்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனா இன்னொரு இடத்துல அல்லாஹ் இதையும் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதருஹும். அதுவல்லக்கும், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய எதிரிகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்ப தீனை கொடுக்கலையோ, தீனுடைய சூழ்நிலைகளை கொடுக்கலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நம்முடைய மனைவி பிள்ளைகள் நமக்கு எதிரிகளாக ஆகிடுவாங்க, நமக்கான மிகப்பெரிய விரோதிகளாக ஆகிடுவாங்க. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் விரோதி என்பதாக ஷைத்தானை தான் சொல்றான். அவன்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, அவன்தான் எதிரி என்பதாக சொல்றான். ஆனா இந்த இடத்துல மனைவி மக்களை, குடும்பத்தார்களை அல்லாஹ் முன்னிறுத்தி சொல்றான், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய எதிரிகள். எப்ப நீங்க தீனை கொடுக்கலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்களுக்கு எதிரிகளாக ஆயிடுவாங்க, உங்களை வாழ விட மாட்டாங்க, உங்களை எந்த அமல்களும் செய்ய விட மாட்டாங்க, தீனுடைய எந்த சிந்தனையும் உங்களிடத்துல வராதவாறு அவங்க தடுத்துருவாங்க, உங்களையும் நஷ்டவாளி ஆகிடுவாங்க, அவங்களும் நஷ்டவாளி ஆகிடுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே,
நம்முடைய குடும்பத்தார்களை ஈமானிய சூழ்நிலையில உருவாகணும்னு சொன்னா குறிப்பாக பெண்களுக்கு தீனுடைய கல்வியை கொடுப்பது அவசியம். அதை தான் இந்த மஸ்ஜித், இந்த மதரசா செய்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக குடும்ப பெண்கள் இங்க ஓதி பட்டம் பெற இருக்காங்க. இன்னைக்கு பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் அநேகமானவர்கள் குடும்ப பெண்கள். ஏன்னா வயசுக்கு வந்த பிள்ளைங்க, நிக்காத பிள்ளைங்க ஓதுறாங்க, படிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா குடும்ப பெண்களுக்கு பலவிதமான பொறுப்புகள். குடும்பத்துல தாய், தந்தை, மாமனார், மாமியார், அந்த குடும்பத்துல இன்னும் பெரிய குடும்பங்களாக இருந்துச்சோன்னா அந்த நபர்கள் என்பதாக சொல்லி பட்டியல் நீண்டு கொண்டே போகும். பெருங்கொண்ட வேலைகள், இன்னைக்கு வீட்டு வேலைகளையே செய்ய முடியல என்றதுக்கு மத்தியிலே அந்த வேலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க தங்களுடைய நேரத்தை தியாகம் செஞ்சு இங்க மதரசாவில் 3 வருடங்கள் ஓதி முடிச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு பக்குவமான சூழ்நிலையில உருவாக்கப்பட்டு இருக்காங்க. ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே எந்த பெண்ணிடத்துல தீன் கொடுக்கப்பட்டுடுச்சோ, எந்த பெண்ணிடத்துல பக்குவமான ஈமானிய சூழ்நிலை கொடுக்கப்பட்டுடுச்சோ, அந்த பெண்கள் இந்த சமூகத்திலே ஏற்படுத்திய தாக்கங்கள் சாதாரணமானது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் முறையாக வஹி இறங்குகின்றது. அந்த வஹியினுடைய தாக்கம், அந்த பதற்றத்துல அந்த ஹிரா குகையிலிருந்து ஓடோடி தங்களுடைய வீட்டுக்குள்ள வராங்க. அந்த பதட்டமான சூழ்நிலையில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க பக்குவமான நிலையில இருந்தாங்க. அவங்களுடைய அணுகுமுறை நுபுவத்தையே அமைதிப்படுத்துச்சு. ஹாத்தமுன் நபியின், இந்த உலகத்தினுடைய இறுதி நபி, ஒமா அரசல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தினுடைய பேர் அருள்கொடை. அவங்க பதற்றமாக இருந்தாங்க. அந்த பதற்றத்தை அம்மா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் தணித்தாங்க. யார சொல்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஏன் பதற்றமாக இருக்கீங்க, நீங்க நல்லவங்க, நீங்க எந்த தப்பு தண்டா செய்யல, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல, நீங்க ஏழை எளிய மக்களை தேடி 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 போய் உதவி செஞ்சிருக்கீங்க, அநாதைகளை ஆதரிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நுபுவத்துக்கு முன்னதாக நபியினுடைய வாழ்க்கை. எனவே அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தைகளை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆஸ்வாசப்படுத்தியது, அமைதிப்படுத்தியது. எனவே தீனை கொடுத்துடுன்னு சொன்னா அந்த பெண்கள் நபிமார்களுக்கே தர்பியத்தாக இருந்திருக்காங்க. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஒரே ஒரு நிகழ்வு நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய மாணவர்கள் அல்லது மாணவிகளாக இருக்கட்டும், தாய் தந்தையர்கள் மூலமாகவோ அல்லது வகுப்பறையிலே ஆசிரியர்கள் மூலமாகவோ ஏதாச்சும் ஒரு வார்த்தை, கண்டிப்புடைய வார்த்தை சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தையை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி கூட இன்றைய தலைமுறைக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அத்தாம்மா ஏதாச்சும் ஒரு பையனை பிடிச்சி திட்டிட்ட, ஏன்டா இப்படி பண்ற, ஏண்டி இப்படி பண்றேன்னு சொல்லி மகளை பிடிச்சி திட்டாங்க. மதரசாவில் ஒஸ்தாத் ஆசிரியர் வந்து அந்த ஓதர பிள்ளைய அவங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க, சேட்டை பண்ணிட்டாங்க, திட்டாங்க. ஆசிரியர்கள் வகுப்பறையில திட்டாங்க, அல்ல சக மாணவர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் முன்பின்னாச்சு. அந்த தருணங்கள்ல ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு மனக்கசப்பான விஷயங்கள், அந்த வார்த்தைகள், ஒரு வார்த்தையை தாங்கும் சக்தி கூட இன்றைய தலைமுறைக்கு இல்லை என்பதுதான் பெரிய ஆபத்தான விஷயம். ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு, எவ்வளவோ அடி வாங்கும், நாம வாங்காத அடி கிடையாது, வாங்காத விளக்கமாத்த அடி கிடையாது. தெரு தெருவா துரத்தி துரத்தி நம்முடைய தாய்மார்கள் அடிச்சிருக்காங்க. அந்த வக்துக்கு வெளியே போவோம், அடுத்த வக்து சாப்பாட்டுக்கு உள்ள வந்துருவோம். ஆனா இன்னைக்கு எங்க கொண்டு போய் நிறுத்தது? அதே தாய் தந்தையரை அவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் ஆயிட்டாங்க. வகுப்பறையில ஆசிரியர்களை கொலை செய்வதற்குரிய சூழ்நிலைகளுக்குள்ள மாணவர்கள் வந்துட்டாங்க. சக மாணவன் தன்னை சொல்லிட்டான், ஏதோ ஒரு பிரச்சனையில அவனை ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக ஆயுதங்களோடு வகுப்பறைக்குள்ள செல்லக்கூடிய சூழ்நிலைகள் சமீப காலங்களில் வரக்கூடிய செய்திகளை நாம படிக்கிறோம். இப்போ ஒரு வார்த்தையை தாங்கும் சக்தி கூட இன்றைய தலைமுறைக்கு இல்லை. ஏதாச்சும் சொல்லிட்டா தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம், மன தைரியம் இல்லை. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீதி உலா வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு தெருவில் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஹலீஃபா நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹலீஃபா வராங்கன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் தெரிச்சு ஓடி போச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்தா பயம், சைத்தானே பயப்படுறான், பிள்ளைங்க பயப்படாதா, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் நின்றுகிட்டு இருந்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட வந்து பார்க்கறாங்க, பார்த்தா யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, ஏப்பா என்ன வரா, நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஓடி போயிட்டாங்க, நீ மட்டும் எப்படி தனியா நின்ற? அப்ப அந்த சிறுவன் சொன்னார், நான் ஒன்றும் தப்புலாம் செய்யலையே, நீங்க ஹலீஃபாவாக இருக்கலாம், நான் ஏதாச்சும் குற்றம் செஞ்சிருந்தா தான் ஹலீஃபாவை பார்த்து நான் பயந்து ஓடணும், நான் எந்த தப்புமே செய்யலை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களை பார்த்து பயந்து போகணும்? அதே போல நீங்க வரீங்க, உங்களுக்கு வழி தரணும்னு சொன்னா நான் உங்களுக்கு இடையூறாக பாதையில் நின்றிருந்தா தானே உங்களுக்கு வழி தரணும். இடம் விசாலமாக இருக்குது, நீங்க ஒதுங்கி அப்படி கூட போகலாம், நான் ஒதுங்கி வழி தரணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மற்ற சஹாபாக்கள், மற்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட இருந்த ஹாதிம்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க, என்ன இப்படி ஒரு துணிச்சலான பேச்சா இருக்கே. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஏன் இருக்காது, இந்த மகனார், இந்த சிறுவர் யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகனார் அப்துல்லா தான் இந்த சிறுவராக இருக்கார். அந்த தாயும் தந்தையும் சின்ன வயசுல இவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்து 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 ஒரு மன தைரியமான பக்குவமான பிள்ளையாக உருவாக்குறாங்க.
எந்த அளவுக்குன்னு சொன்னா ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவங்க போருக்கு போனாங்க சொன்னா, சின்ன வயசு 1 வயசு 2 வயசுல இருந்து தன்னுடைய மகனை உப்பு மூட்டை ஏற்றி தன்னுடைய தோல்ல கட்டிக்கிட்டு வாழ எழுந்திக்கிட்டு போர்க்களத்தை கண்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா தன்னுடைய மகனாரை முதுகுல உப்பு மூட்டை ஏத்திக்கிட்டு தான் போர்க்களத்துல வாழேந்தி போர் செய்தாங்க. ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, என்னுடைய மகனுக்கு போர்னா பயம் வரக்கூடாது, அதுக்காக தான் நாங்க இப்படி செய்யறோம். அஸ்மார் அலி அல்லாஹு தஆலா தன்னுடைய தாய் அப்துல்லா அலி அல்லாஹு தஆலாவுடைய தாய் என்ன செய்வாங்க சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தனி கழிப்பிடங்கள்லாம் கிடையாது. பொது இடங்களுக்கு மறைவான பகுதிக்கு தான் போவாங்க. அதுபோல அஸ்மார் அலி அல்லாஹு தஆலா மறைவான பகுதி காட்டு பகுதிக்கு போவாங்க. போகும்போது அந்த இருட்டில் தன்னுடைய மகனையும் அழைச்சிக்கிட்டு போவாங்க. அந்த 5 வயசு 4 வயசு பிள்ளை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு மரத்தடியில நிக்க வச்சுட்டு அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தன்னுடைய தேவையை முடிச்சுட்டு வருவாங்க. இருட்டில் அது வரைக்கும் அந்த பிள்ளை தன்னந்தனியாக தான் நிற்கும். சில பெண்கள் கேட்பாங்க அஸ்மார் அலி அல்லாஹு தஆலா இடத்துல, நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க, அவங்கள பையனை வீட்டிலேயே விட்டுட்டு போகலாமே, அப்படியே கொண்டு போய் காட்டில் போய் தனியா விட்டுட்டு நீங்க ஒன்றும் தனியா போறீங்க. அப்போ அஸ்மார் அலி அல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இல்லை, என்னுடைய மகனுக்கு இந்த இருட்டை கண்டா இந்த பயம், பயப்படக்கூடிய எந்த விஷயங்களும் அவனுடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, அவனுக்கு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி உருவாக்குறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே, பிள்ளைகளை இது போன்று தரமாக வீரமாக ஈமானிய சூழ்நிலையிலே அவர்களை உருவாக்கணும்னு சொன்னா அதுல முதல் அடிப்படை பெண்களிடத்துல தீன் போய் சேரணும். அதற்காக தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கு. இன்னும் அதிகமான பெண்கள் நம்முடைய நிஸ்வான் மதரசாக்கள்ல ஓதணும், அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் சேவைகளையும் பொருந்திக் கொள்வானாக. இதில் இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. இன்னும் மென்மேலும் இந்த தீனுடைய சேவை இந்த மஸ்ஜிதை முன்வைத்து அகில உலகத்திற்கும் உயர்ந்து செல்லக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைர். அடுத்ததாக கரூர் ஜாமியா பெரிய பள்ளி வாசலின் இமாம் இப்ராஹிம் ஹசனி ஹசரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். قال الله سبحانه وتعالى في كلامه العزيز اقرأ باسم ربك الذي خلق كما قال الله سبحانه وتعالى. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பள்ளிவாசலினுடைய முத்தவள்ளி மற்றும் நிர்வாகிகளே, இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, மௌலானா அப்துல்லா மௌலானா சொன்னாங்க வாழ்த்துரை வழங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ளே என்ன செய்தும் அமைஞ்சிடும், ஒரு வரையறைக்குள்ளே போயிடும். ஆனால் வாழ்த்த வழி இல்லை, அதனால் துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே ஒவ்வொரு நபரும் இந்த மதர்சாவுக்காக வேண்டி துவா செய்வதற்காக வேண்டி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த 3 வருட காலங்களில் என்னுடைய மனைவியும் ஓதிட்டு வராங்க. மதர்சாவை எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும், அதில் உள்ள சிரமங்களை எப்படி களையணும், அந்த நேரத்தில் எப்படி பக்குவமாக இந்த மதர்சாவை கையாளணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அந்த கார்குசாரிகள்லாம் என்னுடைய மனைவி மூலமாக என்ன செய்வேன் தெரிஞ்சுடுவேன். இப்போ நிஸ்வான் மதர்சா அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது நூல் மேலே நடக்கிறது மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமாக பாதுகாப்பாக கவனத்தோட சிதைவில்லாமல் கொண்டு போகிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த உண்மையிலே இந்த மதர்சா மூலமாக என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிர்வாகிகள், அதே நேரத்தில் அப்துல்லா மௌலானா மற்றும் இருக்கக்கூடிய ஆலோசனை கொடுத்த உலமாக்கள், உண்மையிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த கூலியையும் உன்னதமான சொர்க்கத்தையும் தந்தருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நிஸ்வான் மதர்சா அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று.
ஏன் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை எப்படி ஓட்டுவது அப்படிங்கிற விஷயத்தில் நிஸ்வான் மதர்சா தான் பெரிய வழிகாட்டி. அது நான் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட விஷயம். எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் அவங்களுடைய மனைவிக்கு அவர் கணவர் தான், ஆலிம் கிடையாது. அவர் கணவர் தான், ஆலிம் கிடையாது. ஆனால் ஒரு உஸ்தாதுக்கு முன்னால் உட்கார்ந்து அந்த இல்மை அந்த பெண்மணி தேடும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பால ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்டியிட்டு கல்வியை கற்றுக்கொண்டார்களே, அந்த பரக்கத்துக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. நாம் சொல்லிக் கொடுப்பதல்ல, மதர்சாவில் இருந்து ஆசிரியருக்கு முன்பாக படிக்கக்கூடிய அந்த இல்மினுடைய பரக்கத் வேற. பெரிய அசராத்துகள், பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். நம்ம 1000 தடவை சொல்லுவோம், ஆனால் என்ன செய்ய, அது காதில் ஏறாது. ஆனால் மதர்சாவில் சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஒரு ஹதீஸை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நாம் ஏதாவது கோபமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே அங்கேருந்து ஹதீஸ் வரும். அல்ல அனாத்து மினல்லாஹி வல் உஜ்லத்து மின ஷைத்தான். நிதானமாக செயல்படுது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்திருக்கு, துரிதமாக செயல்படுது ஷைத்தானுடைய புறத்தில். உடனே நமக்கு ரிப்ளை வரும். என்ன, உடனே ரிப்ளை வரும். அப்போ தான் அந்த மதர்சாவில் இருந்து ஓதக்கூடிய பரக்கத்து வேற எங்கேயுமே என்ன செய்யாது, கிடைக்கும். உண்மையிலே அற்புதமான விஷயம், ஆச்சரியமான விஷயம் இந்த நிஸ்வான் மதர்சா. நமக்கு ஆச்சரியமாக தெரியுதோ இல்லையோ, எங்கள் ஊரில் இருந்து அநேகமான நபர்கள் எங்களுடைய குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவி சம்பந்தம் பண்ண போகிறாங்க, கல்யாணம் முடிக்க போகிறாங்க, மாமியாராக போகிறாங்க. இந்த அபுல் மௌலாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு சம்மந்தம் பண்ணிடுவீங்களா மௌலாம், மாமியாராக போகிறாங்க. அப்போ மாமியார் ஆலிமாவாக முடியுமா, மாமியார் ஆலிமாக முடியுமா அப்படின்னு கேள்வியெல்லாம் எங்கள் ஊரில் என்ன செய்யும் நடக்கும், கேட்குவாங்க. என்ன எங்கள் ஊரில் இந்த மாதிரி குடும்ப பெண்கள் வந்து என்ன செய்தாங்க, ஆலிமாக ஆகுதுக்கு என்ன அப்படின்னு யோசனை செய்கிறாங்க. இங்கேயும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. கல்யாணம் முடித்து பிள்ளையை பெற்றாச்சு, புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூரா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஓதுதா இல்லை, ஓதலைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை இன்னும் நினச்சிருவாங்களோ, இந்த மாதிரி கூச்சங்கள்லாம் என்ன செய்திருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் முதல் நாளில் அந்த வந்த போதே வந்து என்ன அப்படின்னா, அந்த கூச்சங்கள் எல்லாமே போயிடுது. உண்மையிலே எங்கள் ஊருக்காரங்க ஆச்சரியப்படுவாங்க, எங்கள் ஊருக்காரங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஆச்சரியப்படுவாங்க. மாமனார் எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் என்ன செய்ய வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆலிமா பட்டம் வாங்குறாங்களா, இது எவ்வளோ ஒன்று ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். குடும்ப பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தான் இந்த இல்மு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிக்கா முடிச்சு குடும்ப வாழ்க்கையை தொடங்குறாங்க, குழந்தை பிறந்துருது, அதை எப்படி பக்குவப்படுத்தணும், மாமியார்கிட்ட எப்படி நடக்கணும், கணவர்கிட்ட எப்படி நடக்கணும், மாமனார்கிட்ட எப்படி நடக்கணும், இத்தனை விஷயங்களும் என்ன அப்படின்னா, அன்றைய காலத்தில் கூட்டு குடும்பமாக நம்ம ஒன்றா இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க, அனுசரித்து இருப்பாங்க. இன்னைக்கு கூட்டு குடும்பத்துக்கு வாய்ப்பே இல்லை. கல்யாணம் முடித்த உடனே தனி குடும்பம், தனி கொடுத்தனம். அதனால இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த இல்மை மதர்சா மூலமாகத்தான் தெரிஞ்சு கொள்றதுக்கு உண்டான வழி இருக்கே தவிர, சொந்த பந்தங்கள் என்ன வர்ற அது 4 வார்த்தை ஃபோனோட முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு சொந்த பந்தங்கள் வருவாங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, அப்படியே ஒரு 2 எட்டு நடந்து உங்களையும் பாட்டு போயிடலாம் அப்படின்னு என்ன செய்வாங்க, வருவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, ஃபோனில் என்ன செய்ய, நல்லா இருக்கியா, என்ன சாப்பிட்டா, என்ன செஞ்ச, என்ன சமைச்சா அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கவுன்சிலிங் கொடுக்கறத காட்டிலும் அதிகமாக குடும்ப பெண்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா நிஸ்வான் மதர்சா. மௌலானா தவாப் செஞ்சுட்டே இருக்காங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு எல்லா பெண்களும் பாருங்க, காலேஜ் முடிக்காத, காலேஜுக்கு போயிட்டு தான் நான் என்ன செய்வேன், கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிற நிலையில் எல்லாரும் இருக்காங்க. +2 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா ஒரு 14 வருஷம் ஆகுது, எல்கேஜி யூகேஜி சென்று. அப்போ 14 வருஷம் உலகத்தினுடைய கல்வியை கற்கைக்காக வேண்டி நம்ம அவ்வளோ என்ன செய்யணும் அப்படின்னா தியாகம் செய்கிறோம், கடனை உடனே வாங்குகிறோம், என்ன இருக்கதையெல்லாம் வித்து என்ன செய்தோம் அப்படின்னா என் பிள்ளை படிக்கணும்னுங்க. ஆனால் படிக்கிறது ஒன்று, வேலை பார்க்குறது வேற ஒன்று இல்லையா. படிக்கிறது ஒன்று, வேலை ஒன்று படிக்கிறாங்க. நிறைய பேர், அநேகம் பேர் அப்படி தான், படிக்கிறது ஒன்று, ஆனால் வேலை பார்க்குறது வேற ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 12 வருஷம் 14 வருஷம் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வருட காலங்கள் வந்து இந்த உலகத்துக்காக வேண்டியே நம்ம கழியுது, உலகத்துக்காக வேண்டியே கழியுது. ஆனால் நிஸ்வான் மதர்சால ஒரு 3 வருட காலங்கள் ஓதணும் அப்படிங்கிறதுக்கு 3 வருஷமா அப்படின்னு ரொம்ப என்ன செய்தோம் யோசிக்கிறோம்.
இப்போ துன்யாவுக்காக வேண்டி உலகத்துக்காக வேண்டி எவ்வளோ நாம் என்ன செய்தோம் அப்படின்னா நேர காலங்களை என்ன செய்தோம் வீணாக்குறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இந்த துன்யாவுடைய உலக விஷயங்கள் பாருங்கள், இது எல்லாம் அனுபவபூர்வமாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். யாராவது வீட்டில் சமைக்க தெரியாத பெண்கள் இருக்காங்களா? இருக்கவங்களோட சேர்ந்து என்ன செய்வாங்க, அனுபவத்தில் சமைச்சிருவாங்க. துவைக்க தெரியாதவங்க இருக்காங்களா? வீட்டை சுத்தம் பண்ண தெரியாதவங்க இருக்காங்களாங்க? பிள்ளைகளை தூய்மைப்படுத்த தெரியாதவங்க இருக்காங்களா? எல்லாருக்கும் இது பூரா அனுபவமான கல்விகள். இந்த கல்வியை கூட இது பூரா கலைகள், ஃபன்னு, இதை கூட இன்னைக்கு கல்வி ஆக்கிட்டாங்க. கேட்ரிங் அப்படின்னு சமையல் கலை அப்படிங்கிறது ஒரு கல்வியாக என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்கிட்டாங்க. ஆனால் இது போனால் நம்ம அனுபவமாக வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிடலாமே தவிர நம்ம மறுமைக்கு உண்டான விஷயம், நாளைக்கு கபரில் கொண்டு போய் நாம் வைக்கப்பட்டால் என்ன நடக்கும், என்ன கேள்வி கேட்கப்படும், என்ன பதில் நாம் சொல்ல போகின்றோம், கியாமத் நாளில் ஏற்படக்கூடிய விசாரணைகள், எப்படி என்னுடைய வாழ்க்கையை நாம் கழிச்சோம், எப்படி சம்பாதிச்சோம், எப்படி கொடுக்கல் வாங்கல் செஞ்சோம், எப்படி நம்முடைய குழந்தைகளை வளர்த்தோம், எப்படி நாம் நண்பர்களோட நடந்து கொண்டோம், எப்படி சமூகத்தோட நடந்து கொண்டோம், அத்தனை விஷயங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, நம்முடைய மனைவிகளையோ அல்லது நம்முடைய குழந்தைகளையோ நிஸ்வான் மதர்சாவில் சேர்ப்பதற்கு நாம் யோசிப்போமேயானால் நாளைக்கு காலம் ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. இதான் கார்குசாரிகள் வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக பள்ளியினுடைய இமாம்கிட்ட தான் மொஹல்லாவுடைய ஊர் விஷயம் பூரா எல்லாம் வரும். அஜர்த்தி என் வீட்டில் இப்படி நடக்குங்க, அஜர்த்தி என் வீட்டில் இப்படி நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டென்ஷனோட வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டில் இப்படி நடந்துருமா, நம்ம வீட்டில் இப்படி நடந்துமா, இப்படி சொன்ன ஏன் எதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி நடக்கு அப்படிங்காங்க. ஆனால் அப்படி நடக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஓத வைங்க, இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம ஓதம்ல, அல்லாஹ்வுடைய கல்வி, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சுமக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா வீணாக்கிடுவானா? ஒருபோதும் சத்தியமாக வீணாக்க மாட்டான். எங்கேயாச்சும் ஒரு இமாம் ஓதி முடிச்சு வீணாகி போயிட்டாங்க அப்படின்னு யாராச்சும் சொல்லுங்க, கண்டிப்பாக வீணாக போக மாட்டாங்க. ஓதி முடிச்சு இந்த தீனுடைய பணி செய்யலை அப்படின்னா அவனை அடின்னு அடித்து வலிக்கு வர வச்சு கடைசி இந்த தீனுடைய பணி செய்ய வச்சு தான் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குவான். இப்போ அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, இந்த தீனை படிக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் வீணாக மாட்டார்கள், சத்தியமாக மாட்டார்கள். அவர்களுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து கொடுப்பான், கண்ணியத்தை கொண்டு வந்து கொடுப்பான். பாருங்க, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஆனால் இமாமுக்கு முன்னால் சலாம் சொல்லி என்ன செய்வாங்க, கண்ணியமாக என்ன செய்வாங்க, நிற்பாங்க. இமாமுக்கு முன்னால் அப்படி தானே நிற்பாங்க. இல்லை நான் அதிகாரி அப்படின்ட்டு பள்ளிக்குள்ளே வந்தால் என்ன, இமாம் ருக்கு செஞ்சா அவர் ருக்கு செய்வார், சமியல்லாஹு லிமன் ஹமீதான எந்திப்பாங்க. இந்த இடத்துல அவருடைய அதிகாரம் தோரணை எல்லாம் வெளியே தான். ஏன்? இந்த இல்மை கொண்டு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தக்கூடிய கண்ணியம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குரானில் சுருக்கமாக முடிச்சிடுறேன். குரானில் இக்ரா, படிங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் படிங்கன்னு, முதல் ஆயத்து படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லியிருக்கல, படிப்பு தான் முதல் விஷயம் அப்படின்னு. எப்படி படிக்கணும்? பிஸ்மி ரப்பிக், உம்முடைய இறைவனுடைய சிந்தனையோட எங்க இருந்தாலும் உம்முடைய இறைவனுடைய பெயரை கொண்டு. ஆனா இன்னைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமா கூட தெரியாதவங்க எத்தனையோ இருக்காங்க. அல்லாஹ்ங்க வார்த்தையை கூட சரியா உச்சரிக்க தெரியாதவங்க இருக்காங்க. ஆனா ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க, அது படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோம், இந்த துறையில இருக்கோம், எனக்கு கலிமா தெரியல. அல்லாஹ் சொன்ன விஷயமே ஓதுங்க அப்படின்னா உங்களுடைய இறைவி எல்லா விஷயமும் நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட நாம் என்ன செய்வோம் அப்படின்னா கடந்து செல்வோமே. ஆனால் அதில் அல்லாஹு தஆலா வெற்றியை என்ன செய்தா ஏற்படுத்தான். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அச்சம் ஏற்பட்டுரும். என்ன அச்சம் ஏற்பட்டுரும்? ஆகா, கடையில் பக்கத்தில் ஒருத்தன் கடை போட்டானே, நமக்கு என்ன ஆயிரும், வருமானம் குறைஞ்சு போயிருமோ, இந்த மாதிரி ஆயிருமோ, அந்த மாதிரி ஆயிருமோ, புள்ள வெளியே போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஏற்படுத்துறது தான் என்ன அப்படின்னா இந்த நிஸ்வான் மதரசா. எனவே அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், நம்முடைய குடும்பமும் நிம்மதியாக இருக்கணும், நம்மை சார்ந்தவர்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிஸ்வான் மதரசாவில் சேர்த்தாகணும். அது நான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வீட்டம்மா இங்கே சேர்த்ததன் மூலமாக என்ன செஞ்சேன், நிறைய விஷயங்கள் பார்த்தேன். முதல்ல சரியத்தினுடைய விஷயங்கள் சொல்லும்போது இல்லை இதெல்லாம் அப்படி இப்படி இப்படின்பாங்க.
அதுக்கப்புறம் படிக்கும்போது அந்த ஷரியத்துடைய விஷயங்களை அவங்களுடைய குடும்பத்தில் சொல்லக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், பர்தாவுடைய விஷயங்கள் இவங்களை பார்க்கணும், இவங்களை பார்க்கக்கூடாது, இவங்கள்ட்ட பேசணும், இவங்கள்ட்ட பேசக்கூடாது. இது இந்த முறை தான் எதை கொண்டு கிடைச்சி? நிஸ்வான் மதரசாவை கொண்டு தான் கிடைச்சி. அதனால நிஸ்வான் மதரசா அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தை இன்னைக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிஸ்வான் மதரசா அப்படிங்கிறது தேவை. நம்முடைய பெண்களை நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பாதுகாக்கணும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி, உங்களில் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை பற்றி நாளைக்கு அல்லாஹ் தஆலா கியாமத்தினால கண்டிப்பாக கேட்பான். என்னுடைய பிள்ளை, ஒவ்வொரு பெண் பிள்ளையை வச்சிருக்கக்கூடியவங்க எப்படி நாம் வளர்த்தோம், இதை கொண்டு உலக கல்வியை கொண்டு பெருமையே அல்ல. இன்னைக்கு பட்டம் வாங்குறாங்கன்னா அத்தனை நபர்களும் பெருமைப்படக்கூடும், அத்தனை நபர்களும். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, என்னுடைய மனைவியை கணவனாக இருந்து நான் என்ன செஞ்சுட்டு ஓத வச்சிட்டேன், என்னுடைய மனைவியை ஓத வச்சிட்டேன். என்னுடைய அவங்களுடைய தகப்பனார் ஓத வச்சாங்களா இல்லையா? ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டேன், ஆலிமாவாக என்ன செஞ்சிட்டேன், நான் என்ன செஞ்சு ஓதணும். ஆனால் அதுக்கு தியாகம் செஞ்சு தான் ஆகணும், அதுக்கு தியாகம் செஞ்சு தான் என்ன செய்யணும் ஆகணும். உலமாக்களுடைய மனைவி, நான் என் வீட்டு அம்மா வரும்போது வந்து ஓதவளும் தெரியாது, ஓதவளும் என்ன காலியான உள்ளந்தான் என்ன செய்யும் அப்படின்னா கட்டுப்படும். உள்ளத்தில் ஏதாச்சும் ஒன்று உட்காந்துக்கிட்டு வந்துருச்சு, நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், அது ஓதியிருக்கேன், இது ஓதியிருக்கேன் அப்படின்னா ஒரே சண்டைக்கடா கிடக்கும். அதனால் காலியான உள்ளமாக வந்த உடனே அது தயார்படுத்துறது கொஞ்சம் ஈஸி. மௌலானாவுடைய வீட்டம்மாவும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அல்லாவுடைய கிருபையால் ஓதி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மௌலானாவுடைய வீட்டம்மா இந்த மாதிரி என்ன அப்படின்னா உலமாக்களுடைய மனைவிமார்களோட இந்த ஓதி முடிச்சு பட்டம் வாங்குறாங்க பாருங்க, அவங்க நல்ல சில அனுபவங்களை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு மஷோரா நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்க இப்படி பேசுகிறாங்களா, இப்படி பக்குவமாக பாருங்க, இப்படி பேசுகிறாங்களா, இப்படி இருங்க, இப்படி இருங்க அப்படிங்கிற விஷயம்லாம் என்ன செய்ய தர்த்தீப் செய்யப்படுது. அதனால் இந்த பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் இருக்காங்கல்ல, இவர்களோடு சேர்ந்து தோழிகளாக இருந்தாங்க. அதில் வாலிப பெண்களும் இருக்காங்க, அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதனால் இந்த மதர்சாவுக்காக வேண்டி வாழ்த்துறை வழங்குவார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வரையறைக்குள்ள முடிஞ்சிடும். அதனால அல்லாஹு தாலா இந்த மதர்சாவை கியாமத் நாள் வரைக்கும் இதன் மூலம் பல மதர்சாக்கள் உருவாவதற்கு அல்லாஹு தாலா வழிவகை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவரையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக. ஜஸாக்கல்லாஹு கைர். பட்டம் வாங்கக்கூடிய அந்த 8 மாணவிகளில் 4 மாணவிகள் உலமாக்களுடைய வீட்டார்கள் என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது. மௌலானாங்க வீட்டில் அவங்க சனது வாங்கினாங்க, சந்தோஷமான விஷயம். மதியம் ஒரு செய்தி வந்துச்சு, அது பெரிய இன்ப அதிர்ச்சி எனக்கு வந்துச்சு. மௌலானா கேட்டேன், மௌலானா யார் வந்திருக்கான்னு. நான் விசாரித்த வகையில் ஒரு லாரி வந்திருக்கிறாங்க, ஒரு லாரி அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் செய்தி. அல்ஹம்துலில்லாஹ், அதை கபூல் செய்யட்டும். அடுத்ததாக ஈதுகா பள்ளியினுடைய இமாம் அன்வர்தீன் தாவூதி ஹசரத் அவர்களை பேச அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று நிகழ்ச்சிகளை பல நம்ம முன்னால் நடந்ததை கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கள் காலத்தில் பெண்கள் இப்படி இருந்தாங்க, இறைநேசர்களுடைய காலத்தில் இப்படி இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எல்லா காலத்திலும் இறைநேச செல்வர்கள், பெண்கள், நல்ல பெண்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்துகிட்டே இருப்பாங்க. பெண்கள் தான் ஒரு வீட்டினுடைய நன்மையின் வாசல், பெண்கள் தான் ஒரு வீட்டினுடைய தீமையின் வாசலாகவும் இருப்பார்கள். ஒரே ஒரு கார்குசாரி மட்டும் நான் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்கிறேன். எங்கள் உஸ்தாத் ஹசரத் மௌலானா முஃப்தி சயீத் அஹ்மத் பாலன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், தேவந்தனுடைய மூத்த உஸ்தாதுகளில் அவங்க ஒருத்தவங்க. நாமளும் ஓதியிருக்கிறோம், அபுல் ஹசன் மௌலானா ஓதியிருக்கிறாங்க. நிறைய உலமாக்களுடைய உஸ்தாத் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹசரத் அவங்களுக்கு 11-12 பிள்ளைகள், ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எல்லாம் சேர்ந்து 10-12 பிள்ளைகள்.
எல்லா பிள்ளைகளுமே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸுகள், எல்லாமே குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிஸுகள். அந்த பிள்ளைகள் யாருமே மதரசாவுக்கு போய் ஹாஃபிஸ் ஆகலை, வீட்டிலேயே தான் அம்மாட்ட ஹிஃப்ஸ் ஓதி அவங்க ஹாஃபிஸாக ஆனாங்க. ஹசரத்துடைய மனைவி இருக்கிறாங்களே, அவங்க கல்யாணத்துடைய நேரத்தில் அவங்க ஹாஃபிஸாவெல்லாம் கிடையாது. நிக்காஹ் ஆன பிறகு ஹசரத் அவங்கள்ட்ட ஓதி ஹாஃபிஸாக ஆனாங்க. ஹசரத்துடைய வாழ்க்கை இருக்குது ஆச்சரியமான ஆச்சரியம், உலமாக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது. வரலாற்று நெடுகிலும் அது போன்ற அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகள், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கலையே, இந்த மாதிரி முன்னாடி நடந்தது இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சரியங்கள் மிகுந்த ஒரு வாழ்க்கை. அப்போ மனைவி இருக்கிறாங்களே, தன் கணவர் ஹசரத் அவர்கள்ட்ட குர்ஆனை முறைப்படி தஜ்வீதுடைய முறைப்படி ஓதி ஹாஃபிலாக ஆயிட்டாங்க. ஆன பிறகு குழந்தைகள் லைனாக வரிசையாக குழந்தைகள், வருஷ பிள்ளைகள்னு சொல்கிறோமா இல்லைங்களா, அந்த மாதிரி 10-12 பிள்ளைகள் லைனா, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாருமே தாயிட்ட தான் வீட்டில் சாப்பாட்டு நேரம் போக அதே மதரசாவுடைய அதே தர்த்தீப் வீட்லையும் இருக்கும். ஃபஜ்ர் பிறகு எல்லாம் எந்திரிச்சிருவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, பாடம் பார்ப்பாங்க. நாஷ்டாவுடைய நேரத்தில் நாஷ்டா சாப்பிடுவாங்க, திரும்ப என்ன செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. மதரசா மாதிரி தான் வீட்டுடைய செயல்பாடுகளே இருக்கும், வீட்டுடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாருமே என்ன செஞ்சாங்க, ஹசரத்துடைய மனைவி தாயிட்டையே ஓதி குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க. ஹாஃபிஸ் ஆன பிறகு ஓதுறதுக்கு அவங்க மதரசாக்களுக்கு போனாங்க. ஆம்பளை பிள்ளைகள் ஆண்கள் மதரசாவுக்கு பக்கத்தில் தாருலும் தேவ்பந்த் அந்த மாதிரி சபையெல்லாம் ஓதுனாங்க. அதுக்கு பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, குடும்பம் பெருசாச்சு, பசங்க பெருசானாங்க. பசங்க ஓதி முடிச்சு பெருசாகிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பெரிய பசங்க மகன்கள் ஆலிமாயி அவங்களுக்கு நிக்காஹ் ஆச்சு. நிக்காஹ் ஆனால் வீட்டுக்கு யாருங்க வருவாங்க, யார் வருவா, மருமகள் வருவாங்க. வரக்கூடிய மருமகள்களையெல்லாம் மாமியா ஹாஃபிஸாக ஆக்கினாங்க. வரலாற்றில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒரு மருமக குர்ஆனை மாமியாட்ட ஓதி ஹாஃபிஸாக ஆனாங்க, வரலாற்றில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. எத்தனை மருமகள் வீட்டுக்கு வர்றாங்களோ எல்லாருமே ஹாஃபிஸாக ஆக்கினாங்க, எல்லாருமே ஹாஃபிஸ் ஆக்கினாங்க. ஹசரத் அவங்க சொல்லுவாங்க, ஆரம்ப காலத்தில் குறைவான ஹதியால தான் நம்ம இது சிரமமாக இருந்துச்சு, வாழ்க்கை ரத்தாட்டுவது சிரமமாக இருந்துச்சு. எப்போ என் மனைவி ஹாஃபிஸாக ஆயிட்டாங்களோ, மனைவி ஹாஃபிஸாக ஆன பிறகு பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஃபிஸாக ஆரம்பித்தாங்களோ, அந்த குர்ஆனுடைய பரக்கத்தில் மிக சொற்ப நாட்களிலேயே எங்களுடைய வீட்டில் இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இல்லாம ஆக்கிட்டான். குர்ஆனுடைய பரக்கத் என்பதாக ஹசரத் அவங்க சொல்லுவாங்க. எனவே பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்க உருவாயிட்டாங்க, அவங்க தீன்தாரியாக ஆயிட்டாங்க, மார்க்கப்பற்று உள்ளவர்களாக, இரையச்சம் உள்ளவர்களாக, ஹலால் ஹராமுடைய பேணுதல் உள்ளவர்களாக, குழந்தைகளை நல்லோர்களாக உருவாக்கணும், நல்ல வழிகாட்டிகளாக, சமூக வழிகாட்டிகளாக உருவாக்கணும்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அந்த சிந்தனை அந்த பெண்கள்கிட்ட உருவாச்சு, தாய்மார்கள்ட்ட உருவாச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த சிந்தனை பிள்ளைகளிடமும் இன்ஷா அல்லாஹ் உருவாகும். அது போன்ற பெண்களை உருவாக்குவது தான் இந்த நிஸ்வான் மதரசாக்களினுடைய ஒரு பொறுப்பாக பணியாக இருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இந்த மதரசாக்கள் இருக்கும். பெண்கள் எல்லாருமே எல்லாருக்குமே நேரம் கிடைக்கும், நிறைய நேரம் வீட்டில் சும்மா சீரியல் பார்க்கறதில்ல, ஃபோன் நோண்டில் போயிட்டு இருக்கும். இப்போ மதரசாவுக்கு வர்றாங்களே 8 பேர் இந்த வருஷம் பட்டம் வாங்குறாங்க. அந்த 8 பேர்த்தில் 6 பேர் குடும்ப பெண்கள், 6 பேர் தானே, 6 பேர் குடும்ப பெண்கள் தான். எல்லாருமே 4 குழந்தை 5 குழந்தை பெற்றவங்க தான். குழந்தைகளுக்கு பராமரிப்பு செஞ்சுட்டு, கணவனுக்கும் பராமரிப்பு செஞ்சுட்டு, இப்போ ஹசரத் இருக்காங்களே, ஹசரத்துக்கு 3, ஹசரத்துக்கு 2, ஹசரத்துக்கு 5, இத்தனையும் அவங்க தர்த்தீப் செஞ்சுட்டு எல்லாத்தையும் அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டு என்ன செய்ய ரெடியாகி எல்லாம் வர்றாங்க. 3 வருஷம் தொடர்ந்து வர்றாங்க. இதே மாதிரி தான் ஓதக்கூடியவங்க. ஜியாவுதீன் வீட்டில் 2, அவனுக்கு ஏன் தான் 3. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தை, இந்த எல்லா இடைஞ்சல்களோடு தான் அவங்க மதரசாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ எப்போ பெண்களுக்கு டைம் இருக்குது, அந்த டைமை அவங்க உருப்படியாக நம்ம மதரசாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம விரும்பக்கூடிய நமக்கும் அதை கொண்டு பெரிய பலன் ஏற்படும், நம்முடைய சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய பலன் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா